Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு 12th maths chapter 8 differential and partial derivatives ல exercise 8.4 ல third sum பாருங்க. What the question given means if u x, x y z ன்னு கொடுத்துட்டாங்க equal to x square plus y square divided by xy plus 3z square. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா dou u by dou x and dou u by dou y and dou u by dou z. ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இசட். ஓகே, கொடுத்துருக்க சொல்யூஷன் அப்படியே எழுதிக்கலாம். இதை வந்து யூ டிவைடட் பை வி அந்த மெத்தட்லேயும் போடலாம். இன்னும் சிம்பிளாக இதை வந்து தனித்தனி டினாமினேட்டர், ஏன்னா மேலே 2 டேர்ம்ஸ் இருக்குது, கீழே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஒய் ப்ளஸ் 3z ஸ்கொயர் ஒய். இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். இதில் ஒரு எக்ஸ் டைம், இதில் ஒரு எக்ஸ் டைம் கேன்சல் ஆயிரும். இதில் ஒரு ஒய் டைம்ஸ், இதில் ஒரு ஒய் டைம்ஸ் ஆயிரும். ரிமைனிங் பார்ட் அப்படியே எழுதுங்க. மேலே ஒரு எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் மேலே ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 3z ஸ்கொயர் ஒய். இது அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் யூ. ஓகே, இதுதான் ஒரு யூ. ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை பொறுத்து தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டோ யூ பை டோ எக்ஸ். எக்ஸை மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? இதில் இந்த டேர்மில் பாருங்கள், எக்ஸ் மேலே இருக்குது நியூமரேட்டரில், ஸோ அது 1 டிவைடட் பை ஒய். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் இந்த ஒய்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. கீழே இருக்க எக்ஸ் நம்மளுக்கு தெரியும், கீழே டினாமினேட்டரில் 1 பை எக்ஸ்னால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் வரும். ஓகே, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஓகே, கீழே இருக்க டேர்ம் 1 பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அடுத்து இந்த டேர்மில் எக்ஸே இல்லை, ப்ளஸ் 0 எதுவுமே இல்லை, அதனால் இது 0 ஆயிரும். இப்போ எழுதிக்கலாமா? எப்படி எழுதுவீங்க? 1 பை ஒய் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர். கீழே எல்சிஎம் எடுத்துக்கோங்க, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே இந்த டேர்ம் அப்படியே இங்கே போகும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இதுதான் வந்து டோ யூ பை டோ எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஓகேவா? இந்த டேர்ம் கிடச்சிச்சு. அடுத்து இப்போ ஃபர்தராக வந்து செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? டோ யூ பை டோ ஒய். ஓகேவா? ஒய்யை போட்டு அகெயின் வி ஹாவ் ரைட் த யூ டேர்ம். யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் இல்லை நம்ம ஃபைன் பண்ணுது. ஓகே, இது கிவன், அதுலேருந்து நமக்கு ஃபைன் பண்ணுது 3z ஸ்கொயர் ஒய். ஓகே, டோ யூ பை டோ ஒய்யை மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மற்ற டேர்ம்ஸ்லாம் அப்படியே எழுதணும். மேலே இருக்க எக்ஸு அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? கீழே டினாமினேட்டரில் ஒய் இருக்குது, அப்போ ஆஸ் யூஷுவல் 1 பை ஒய் ஸ்கொயர் வி ஹாவ் ரைட் இட். ஓகே, அடுத்தது ப்ளஸ் மேலே வந்து ஒய் இருக்குது, அப்போ 1 வரும். ஓகேவா? மேலே ஒய் டேர்ம்ஸ் இருக்குது, 1 டிவைடட் பை எக்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கிட்டு இங்கே ஒய் இருக்குது, அப்போ இது கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ப்ரீவியஸ் டேர்ம்ஸில் இந்த இடத்துல அந்த இடத்துல எக்ஸ் இல்லைனா நம்ம 0ன்னு போட்டோம், ஆனால் இதில் ஒய் இருக்குது, அப்போ இது 3z ஸ்கொயர் இன்ட்டு 1. ஓகே, இது அகெயின் வி ஹவ் ரீரைட் எப்படி -x டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு எழுதுவோம். அதுக்கடுத்தது ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 3z ஸ்கொயர். இந்த டேர்ம்ஸ்க்கு மட்டும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க, ஆப்போசிட்டில் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. -x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3z ஸ்கொயர். இதை கொஞ்சம் இன்னும் மாடிஃபை பண்ணியிருக்கேன், மைனஸ் எப்பவுமே முன்னாடி வரக்கூடாது ஃபஸ்ட் டைமில். ஸோ வி ஹவ் ரைட் இட் லைக் திஸ்: ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3z ஸ்கொயர். ஓகே, இதுதான் வந்து டோ யூ பை டோ ஒய். அண்ட் தென் ஃபைனல் வி ஹாவ் ரைட் டோ யூ பை டோ இசட். இசட்டுக்கு நம்ம எழுத போகிறோம் அகெயின் இந்த யூ பொறுத்து தான். ஓகே, இந்த யூ வச்சு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூ எழுதிக்கிங்க. யூ ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 3z ஸ்கொயர் ஒய். இந்த டேர்மில் யூவே இல்லை, இசடே இல்லை. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். 0 ப்ளஸ் 3 போட்டுக்குங்க. இங்கே இசட் இருக்குது, அப்போ மேலே அந்த பவரில் இருக்க டேர்ம் முன்னாடி வந்துடும். 2z இந்த ஒய் அப்படி எழுதணும். ஏன்னா ரிமைனிங் கான்ஸ்டன்ட் டேர்மில் அப்படி எழுதணும். இப்போ என்ன ஆகும்? 3 2 6 yz ஆர் zy. ஓகே, இதுதான் டோ யூ பை டோ இசட். ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே, இங்கே நீங்கள் யூவி மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு தெரியும் யூ டிவைட் பை விக்கு வி யூ டேஷ் ப்ளஸ் யூ டேஷ் வி டிவைட் பை யூவி ஸ்கொயர்ன்ட்டு. ஸோ அந்த ஃபார்மெட் வேணாம். இந்த மாதிரி மேலே 2 டேர்ம்ஸ் கீழே டினாமினேட்டரில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் செப்பரேட் டினாமினேட்டரில் எழுதி கேன்சல் பண்ணி சிம்பிளாக இருக்கட்டும். ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.